அண்மைச் செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் பகுதியில் 4 வருடங்களாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி நீட் தேர்வு அச்சத்தால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே 3 முறை நீட் தேர்வு எழுதி கட் ஆஃப் மதிப்பெண்கள் கிடைக்காததால் மன உளைச்சலில் இருந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் டில்லி பாபுவுடன் கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக யுவராஜ், இந்த விடியா திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்தது. குறிப்பாக நீட் தேர்வு குறித்தான ரகசியங்கள் தங்களுக்கு மட்டுமே தெரியும் எனவும், தங்கள் ஆட்சிக்கு வந்தால் முற்றிலும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் எனவும் கூறி ஆட்சிக்கு வந்தது. இதுவரை நீட் தேர்வு குறித்து எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதன் காரணமாக ஆண்டுதோறும் நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் சாஸ்திரி பவன் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ் தேவி தம்பதியினர். இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். செல்வராஜின் மூத்த மகளான தேவதர்ஷினி என்பவர் சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2021ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து முடித்துள்ளார். பின்னர் மருத்துவராக வேண்டும் என்ற கனவில் நீட் தேர்வு எழுதி தேர்ச்சியும் பெற்றுள்ளார். போதிய கட் ஆஃப் மார்க் இல்லாததால் அதன் பிறகு வீட்டில் இருந்து கொண்டே நீட் தேர்வை படித்துக் கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் சென்னை அண்ணா நகர் பகுதியில் உள்ள தனியார் அகாடமியில் கடந்த 2 வருடங்களாக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்பிலும் பயிற்சி பெற்று வந்துள்ளார். குறிப்பாக ஏற்கனவே 3 முறை நீட் தேர்வு எழுதி இப்போதைய கட் ஆஃப் கிடைக்காததால் இருந்து வந்துள்ளார். தற்போது 4வது முறையாக இந்த ஆண்டும் நீட் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்துள்ளார். வருகின்ற மே மாதம் நடைபெற உள்ள நீட் தேர்வுக்கு எழுத தயாராகியும் வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி சென்னை அண்ணா நகரில் உள்ள கோச்சிங் சென்டருக்கு சென்று வீடு திரும்பியுள்ள நிலையில் தனது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என கூறி மாணவி வெறும் சோகத்துடன் இருந்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் தந்தை செல்வராஜ் நீ பயப்படாமல் இருக்க வேண்டும் எனவும் ஊக்கமும் அளித்துள்ளார். செல்வராஜ் வைத்திருந்த பேக்கரிக்கு சென்று மாணவி உதவி செய்வதும் வழக்கம். அதே போன்ற நேற்று மாலை பேக்கரிக்கு சென்று வேலை செய்து வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு சென்று வருவதாகவும் கூறி வீட்டிற்கு சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் மாணவி கடைக்கு திரும்பாததால் செல்வராஜ் சந்தேகம் அடைந்துள்ளார். மேலும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலும் தொலைபேசி அழைப்புகளையும் எடுக்காததால் உடனடியாக தனது மனைவியை தொடர்பு கொண்டு வீட்டுக்கு சென்று பார்க்குமாறு அனுப்பி வைத்துள்ளார். அங்கு சென்று பார்த்தபோது தேவதர்ஷினி வீட்டில் இருந்த அறையில் மின்விசிறியில் புடவையால் தனக்குத்தானே தூக்கில் தக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்த சம்பவத்தை பார்த்தவுடன் அவரது தாயார் தேவி அதிர்ச்சி அடைந்துள்ளார். உடனடியாக மாணவியை மீட்டு அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக குரம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ள நிலையில் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து மாணவி ஏற்கனவே உயிரிழந்ததாக கூறியுள்ளனர். உடனடியாக இது குறித்து கிளாம்பாக்கம் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த கிளாம்பாக்கம் போலீசார் உடலை கைப்பற்றி குரம்பேட்டை மருத்துவமனையில் உடற்குறாய்வுக்காக உடலை அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கிளாம்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யுவராஜ், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லி பாபு.